தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 72:7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக, நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நாம் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு வாழ்ந்து நீதிமானாக காணப்பட்டோம் என்றால் நம் வாழ்க்கையும் நம் சந்ததியின் வாழ்க்கையும் செழிப்பா இருக்குமாம். நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் என்றும் மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் கூடுமான மட்டும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய பார்வைக்கு நாம் நீதிமானாக வாழ்வோம். அப்படி என்றால் அவர் நம்மையும் நம் சந்ததிகளையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் செழிக்க செய்து எப்பொழுதும் என்றென்றும் மிகுந்த சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் அப்பா, நாங்கள் நீதிமானாக வாழும் பொழுது எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் செழிக்க செய்வேன், மிகுந்த சமாதானத்தை தருவேன் என்று கூறினேன். இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி அப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் கூடுமான மட்டும் நாங்கள் பரிசுத்தமாக உமது கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படி நடப்போம் என்று இன்று இந்த நிமிஷத்தில் தீர்மானிக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவையற்ற பேச்சுகள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்கள் அனைத்தையும் எங்களை விட்டு எடுத்து எங்களை பரிசுத்தமாக்குங்க. அதன்படி செழிப்பையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.